கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை மையமாய் கொண்டது. தன்னுடைய புஸ்தகத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே பின்மாறி போன தம்முடைய பிள்ளைகளை தமுக்கமாய் சேர்த்து கொள்ள விரும்புகிற ஆண்டவர். ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: இஸ்ரவேலே, நீ சோரம் போனாய். அடுத்த வார்த்தை, நீ பாவத்துக்கு உள்ளாகாதிருப்பையாக. அடுத்த வார்த்தை 16ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் இருக்கிறது. இந்த ஓசியாவின் புஸ்தகத்திலே தேவன் தன்னுடைய பாரங்களையும் தேவ ஜனங்கள் மேல் அவருக்கு இருக்கிற அக்கறையும் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனும் அழைக்கப்பட்ட அநேகர், அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகர் தங்களுடைய நிலைகளை மறந்து, தங்கள் சூழ்நிலைகளை மறந்து அவர்கள் வாழ்கிற ஒரு நிலை பெரிதாகும். அழைக்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு அழைப்பை மறந்து வாழ்கிறார்கள். மிக தேவனால் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய மனிதர்கள் கூட இன்றைக்கு அழைப்பை மறந்து, கிருபையை மறந்து, தேவன் தந்த அந்த மேலான உயர்வுகளை மறந்து, அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த மேன்மை, அவர் தந்த உயர்வு, அவர் தந்த மகிமை, இன்றைக்கு அதை மறந்து வாழ்கிற மக்கள் ஏராளம். இதைத்தான் ஓசியா புஸ்தகத்திலே ஆண்டவருடைய பாரத்தை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ சோரம் போனாய். அடுத்து, யூதாவாகிலும் நீ பாவத்திற்கு உள்ளாகாதிருப்பதாக. அடுத்த வார்த்தை சொல்கிறது 4:16, இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் இருக்கிறது. இன்றைக்கு செய்யும் என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை சோரம் போவதற்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் திருமறையில் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே ஏறக்குறைய ஒரு 8 காரியங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். தேவனை அறிந்தவர்கள், தேவன் நேசித்தவர்கள், ஒரு காலத்திலே தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள், பரம ருசி பார்த்து பசுத்தாவை பெற்று பிற்காலத்திலே பாவத்திற்கு தங்களை அடிமையாக்கி கொண்டவர்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சோரம் போவதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து ஒரு சில காரியம் சொல்கிறேன். நம்பர் 1, அதாவது அதில் சொல்லப்பட்ட காரியங்கள், வாழ்க்கையிலே என்றைக்கு தேவனை, அதாவது தேவனுடைய அன்பை மறந்து போகிறார்களோ, அந்த வார்த்தை இப்படி போட்டிருக்கிறது, நீ சோரம் போனாய். ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யுவர் பேக்ஸ்லைடர், நீ சரிவு. பேக்ஸ்லைடர் என்ற வார்த்தையினுடைய பொருளே ஒரு சரிவீழ்ச்சி. நன்றாக ஜெபித்தார்கள், நன்றாக வேதம் வாசித்தார்கள். இதைத்தான் கலாத்தில் வாசிக்கிறோம், நன்றாய் ஓடினீர்களே, உங்களை மயக்கினவன் யார்? இன்றைக்கு வாழ்க்கையில பல நேரங்களில நம்மை மயக்கும் சக்திகள் பல உண்டு. முதலாவது குறிப்பு, 7 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை பின்மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தேவன் வைத்த அந்த இடத்துல 4:15, நீ சோரம் போனாய். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதாவது இன்னுமாய் உலகம், ஒரு சரிவு. ஜெபத்திலே, அர்ப்பணத்திலே, வேத வாசிப்பிலே இது ஒரு சரிவு. கவனியுங்கள். எனவேதான் திருமண அடிக்கடி சொல்லுகிறது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்ற ஒரு பேரில் எனக்கு குறை உண்டு. ஒரு சரிவு. இன்னைக்கு இப்ப சொல்லுகிறோமே, இந்த பங்கு சந்தையிலே சரிவு, அது பரவாயில்லை. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அன்பிலே நீ சரிந்து போனால் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகும். எனவேதான் திருமணி சொல்லுகிறது, அதிலே நீ சோரம் போனாய். அடுத்த வார்த்தை அதில் சொல்லப்பட்டது, சோரம் போவது மட்டுமல்ல, நீ பாவத்துக்குள்ளாய் போனாய். என்றைக்கு சரிவு ஏற்படுகிறதோ அன்றைக்கு பாவங்களை மேற்கொள்ளும் என்ற முதல் குறிப்பு. why there is a backslider. வாழ்க்கையில் இந்த பின்மாற்றத்திற்கு என்ன காரணம்? முதல் காரணம், வாழ்க்கையில் ஏற்படுகிற சரிவு. அன்பிலே குறைவு, அன்பிலே குறைவு, விசுவாசத்திலே குறைவு, தேவனோடு இருக்கிற உறவிலே குறைவு, ஜெபத்திலே குறைவு, வேத வாசிப்பிலே குறைவு. ஒரு குறைவு இன்னொரு குறைவுக்கு நேராய் நடத்தும். ஒரு சரிவு இன்னொரு சரிவுக்கு நேர் நடத்தும். ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேராக நடத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, முதல் குறிப்பு பேக் ஸ்லைடிங். இரண்டாவது குறிப்பு, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ஜாயினிங் வித் அன்பிலீவர். அந்த
17 வாசிக்கிறேன். 17 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறான். இன்றைக்கு நம் விக்கிரம் சொல்லும் போது தேவனை விட அதிகமாய் நேசிக்கிற ஒன்று, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், the first priority. அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் விக்கிரங்களோடு விட இணைந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். ஆராதிப்பதில்லை, இணைந்திருக்கிறார்கள். உலகம், மாமிசம், உலகத்தினுடைய தன்மைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள், இவைகளோடு கூட அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இது தேவனுடைய மிகப்பெரிய துக்கம், தேவனுடைய மிகப்பெரிய கண்ணீர், தேவனுடைய மிகப்பெரிய வேதனை. அவர் சொல்லுகிறார்கள். அடுத்த குறிப்பு என்னவென்றால், அது சொல்லப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு விக்கிரகம் என்ற ஒரு வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், பல விதமான விக்கிரகங்கள் உண்டு. பொருளாசை இந்த விக்கிரகம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை என்றைக்கு நீங்கள் அடுத்த காரியங்களை கொடுக்கிறீர்களோ இது விக்கிரகம். நீங்க சொல்லலாம், நான் விக்கிரகத்தை ஆராதிப்பதில்லை. இல்லை, தேவனுக்கு இருக்க வேண்டிய இடம், தேவன் வைக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு விட்டு எங்கே நீங்கள் தடுமாறுகிறீர்களோ அது உங்களுக்கு விக்கிரக ஆராதனை. மூன்றாவது என்று சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது என்று சொல்லுகிறேன், மாய்மாலம். வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 7, 8 இப்படி சொல்லுகிறது. 7, 8 எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கூட கலந்திருக்கிறான், அவன் திருப்பி போடப்படாத அப்பம். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 7, 8 சரியான வார்த்தை, இங்க சொல்லப்பட்ட வார்த்தை 7, 8. அவர்கள் இன்னும் மாய்மாலம். ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அவர்கள் திருப்பி போடப்படாத அப்பம். அது எப்படி இருக்கும்? நாட் ப்ராப்பர்லி பேக்ட். இது என்ன செய்யும்? இங்கே தமிழ் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அந்நிய ஜனங்களோடு. அது மட்டுமல்ல, அந்த 9ஆம் வசனத்துல அவன் அதை அறியாதிருக்கிறான். மாய்மாலம் எழுதப்பட்ட வார்த்தை, அவன் அந்நியரன் பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியாதிருக்கிறான். மறைநேரம் அவனை தெளித்திருக்கிறது, அவனோ 2 முறை இந்த வார்த்தை வருது, அறியாதிருக்கிறான், அறியாதிருக்கிறான். மாய்மாலம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலேயே சிம்சன் நினைத்தான், எப்போதும் போல இப்போது உதறி போட்டு போவேன். முடிவு என்ன? கண்கள் பிடுங்கப்பட்டது. எல்லாம் சஸ்பிஷன். கைகள் செயல்பட முடியவில்லை, கால்கள் செயல்பட முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு கண்டதே பிள்ளையே, ஒரு பின்மாற்றத்திற்குரிய முதல் காரணம் என்னவென்றால், வாழ்க்கையிலே தேவனோடு இருக்க அந்த உறவிலே ஒரு விரிசல், சரிவு. ஐத்தான் பேக் ஸ்லைடிங் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்துல. 2வது குறிப்பு, நான் சொல்ல வந்த வார்த்தை, என்றைக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உலகத்துக்கோ உறவுகளுக்கும் வேலைகளுக்கும், அது யாருக்கும் இருக்கலாம், ஐடல்ட்ரி, அதுதான் உங்களுடைய பின்மாற்றத்திற்கு 2வது காரணம். 3வது காரணம் சொல்ல வந்த வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை ஹிப்போக்ரசி, மாய்மாலம். இது எல்லாம் தான் சொல்றாங்க, இடத்துல ஒரு குறைவு இல்லை, நான் நன்றாதான் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன். ஒருத்தரை குறை சொல்லும் போது, ஒருத்தர் சரி பண்ணும் போது அவங்க இப்படி சொல்லுவாங்க, ஐ எம் ஆல் ரைட். இது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாய்மாலம் தான் இன்னைக்கு ஆட்டி படைக்கிறது. ஆலயத்திலே ஒரு வாழ்க்கை, வீதியிலே ஒரு வாழ்க்கை, குடும்பத்திலே ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு இடத்திலும் தன்னை மாற்றி 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 அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். இப்படி சொன்னா புரியும். இன்றைக்கு 199% மக்கள் முகமடி அணிதான் வாழ்கிறோம். அது ஓவியர்கள கூட ஆலயத்துல ஒரு வாழ்க்கை, வீதியில ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்துல ஒரு வாழ்க்கை. ஏத்தபோதும் சொல்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். ஒரு மாய்மாலம். அந்நியரன் பலத்தை தின்கிறார்கள். யோசித்து பாருங்களேன். அவனுடைய கிருபை, அவனுடைய வரங்கள், அவனோட அபிஷேகம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே இந்த உலகம் அதை ஆட்கொள்ளுகிறது, நம்ம நேரத்தை ஆக்கிரமிக்கிறது. இந்த பேஸ்புக்கும் யூடியூபும் இல்லை இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக வலைதளங்கள், இட் டேக்ஸ் அவர் டைம். வேதம் சொல்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். 4வது குறிப்பு, பின்மாற்றத்திற்கு 4வது குறிப்பு என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, அது சொல்லப்பட்டிருக்கிறது 7:9 அறியாமை. 2 முறை வார்த்தை வருகிறது, அறியான், 2வது அறியாதிருக்கிறான். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள், அது இக்னரன்ஸ். அதாவது வசனம் போட்டிருக்கிறது, ஒரு அழகான வசனம்,
நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது. முதுமை இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது, நீண்ட காலம் உறவுகள் இருக்கிறது. அது பெருமை. 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், பரம்பரை, பாரம்பரியம், என் தகப்பனார் இப்படி, என் தாய் இப்படி, நல்லது. ஆனால் லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ், நீண்ட கால அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் அனுபவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அனுபவங்கள் நல்லது. சிம்சோனுக்கு அனுபவங்கள் இருந்தது. ஆனால் அந்த அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு அது சரியாய் கிரியை செய்யவில்லை. உங்களோடு நான் பேச விரும்புகிற வார்த்தை, நீங்கள் அதாவது 2 முறை இந்த வார்த்தை வருது. அந்த 11ஆம் வசனத்துல அவனோ அதை அறியாதிருக்கிறான். 2 முறை அந்த வார்த்தை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவனோ அதை அறியாதிருக்கிறான். முதல் குறிப்பு, பின்மாற்றத்திற்கு முதல் குறிப்பு என்னவென்றால், அதாவது 7:4-16 அந்த வார்த்தை என்று சொல்லுகிறது, அவன் அடங்காமற் போகிறான், அடங்குவதில்லை. வார்த்தைக்கு, சத்தியத்திற்கு, ஊழியனுக்கு அடங்கி போவதில்லை. அதனால் 15 சொல்லுகிறது, அவன் சோரம் போனான், தமிழிலே சரிந்து விழுந்தான், விலகி வாழ்ந்தான். 2வது அடங்காப்பிடாரியா இருக்கிறான். 3வது நான் சொல்ல அந்த வார்த்தை மாய்மாலம். 4வது குறிப்பு, முதுமை இருக்கிறது, ஆனால் முதுமைக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இல்லை. அறிவு இருக்கிறது, வயது இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதற்கேற்ற ஒரு பக்குவம் இல்லை. துக்கமான ஒரு காரியம். தேவன் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அதைத்தான் அந்த அவன் அறியாதிருக்கிறான், நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது. நிறைய பேருக்கு அது ஒரு எண்ணம், அதாவது எனக்கு எல்லாம் தெரியும். வேத புஸ்தகத்துல கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் ஒண்ணுமே புரியல. அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி வந்தான், அந்த வந்தது கூட அவனுக்கு தெரியாது. எனவே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அறிவும் அனுபவம் நல்லது. அந்த அறிவும் அனுபவம் கீழ்ப்படியாவிட்டால், பயன்படாவிட்டால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னுடைய 5வது குறிப்பு, அதாவது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இன்னொரு அழகான வார்த்தை, அதாவது foolish ignorance, முட்டாள்தனமான. அவர் நினைக்கிறாங்க எவ்ரிதிங் இஸ் கிராண்டட், எல்லாமே நன்றாக இருக்கிறது. இல்லை, ஒரு foolishness அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பேதையான புறாவை போல் இருக்கிறார். பேதையா இருக்க வேண்டும், ஆனால் எங்கே பேதையா இருக்க வேண்டும், எதற்கு பேதையா இருக்க வேண்டும் என்கிற உணர்வே இல்லை. உதவங்கள் இல்லை, சொல்லறிவும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, சொல்லுமை கேட்டுக்கொள்ளவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேதையான புறாவை போல் இருக்கிறார்கள். அதுல 7 சொல்றது, அவனுக்கு புத்தி இல்லை. ஈத்தியனை கூப்பிடுகிறார்கள், அசநிலத்திற்கே போகிறார்கள். ஆங்கிலத்துல foolishness. இந்த குடும்பத்தான வறுமை, கடன் கடன் என்று சொல்றாங்க. கடனுக்கு என்ன காரணம்? வரவுக்கு மிஞ்சின செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை. இது எனக்கு தேவையில்லை. எல்லாரும் செய்கிறால் நானும் செய்கிறேன். கடன் வாங்கி பிறந்த நாள் கொண்டாடுவது, கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடுவது, கடன் வாங்கி ஆடம்பரமான வாழ்க்கை, கடன் வாங்கி பிக்னிக் போவது. போங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஆனால் கடன் வாங்கி எதையும் செய்யாதீர்கள். கடன் வாங்கி ஆப்பிள் ஐபோன் வாங்குவது தேவையில்லையே. அதாவது வரவுக்கு மிஞ்சின செலவு. தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். அந்த 7:11 சொல்லுவது, அவனுக்கு புத்தி இல்லை, பேதையான புறாவை போல் இருக்கிறார். இப்படி நாம் பண்றோமே, இப்படி பேசுறோமே, இப்படி செய்யறோமே, அந்த உணர்வே இல்லை. குடும்பங்கள் இருக்க பிரச்சனைக்கு என்ன காரணம்? இப்படி பேசுகிறோமே, இப்படி செய்கிறோமே, அது அர்த்தங்களை பாதிக்குமே, அந்த உணர்வே இல்லை. புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. பின்மாற்றத்துக்கு காரணம் என்னவென்றால் foolish ignorance. 6வது குறிப்பு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, கனியற்ற வாழ்க்கை. 10:1 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் பலனற்ற செடி. கவனிங்கள், எல்லா நன்மைகளும் பெறுகிறார்கள், நன்மைகளை பெறுகிறார்கள், கிருபைகளை பெறுகிறார்கள், வரங்களை பெறுகிறார்கள். அவரால் வந்த உயர்வு, அவரால் வந்த மேன்மை, அவரால் வந்த வாழ்க்கை, எல்லாம் அவரால். ஆனால் பலன் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, நீ போகிற திருச்சபைக்கு நீ பயனுள்ளவனா இருக்கிறாயா? உன் குடும்பத்துக்கு நீ பயனுள்ளவரா இருக்கிறாயா? உன் மனைவிக்கு பயனுள்ளவரா இருக்கிறாயா? உன் கணவருக்கு நீ பயனுள்ளவரா இருக்கிறீங்களா?
உங்க பெற்றோருக்கு நீங்கள் பயனுள்ளா இருக்கிறீங்களா? பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பயனுள்ள பெற்றோரா இருக்கிறீங்களா? வசனம் போட்டு எழுதியிருக்கிறது, அவர்கள் பலனற்ற செடிகள். ஆங்கிலத்துல அதாவது எம்டி வைன், பலனே இல்லை. இன்னைக்கு அநேகர் திருச்சபையிலே ஒரு காட்சி பொருளாய் வருவதும் போவதும், அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இவரை கேட்டுக்கொண்டு கம்பது பிள்ளையே, ஒரு ஊழியனுக்கு நீ பயன்படு, உன் திருச்சபைக்கு நீ பயன்படு. நீ ஆண்டவருக்கு பயன்படாவிட்டால் உனக்கே நீ பயன்பட மாட்டாய். துக்கமான ஒன்று. It will be useful to God. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அது பலனற்ற திராட்சை செடி, தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. நினைக்கிறவங்களுக்கு தன் வாழ்க்கை, நான், என் உயர்வு, என் மேன்மை எல்லாம் தனக்குத்தானே நன்றா இருக்கணும். இதுல ஒரு பெரிய பெருமை. என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் பயன்படுதா? இன்னைக்கு அதிகமாக நம்முடைய சென்னை பட்டணத்துல நல்ல வருமானம் உள்ள வீரர்கள் எல்லாரும் செய்யறாங்க. எவ்ரிபடி ஒர்க்கிங் இன் ஐடி. ஆனால் அந்த பலன் ஆண்டவருக்கு பயன்பட வேண்டுமே. ஒரு தகுதிக்கு முந்தின வேலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஒரு படிப்புக்கு முந்தின வேலை. யோசித்து பார்த்தீங்களா? இன்னைக்கு பஸ்ல தான் போயிட்டு வரணும், கால் கொடுக்க போயிட்டு வரணும், இன்னைக்கு வீட்டுக்கே கேப் வருது. இதெல்லாம் நன்மைகள் அல்லவா? ஆனால் ஆண்டவருக்கு பலன் கொடுக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் பலனற்ற. அதனுடைய கருத்து என்னவென்றால், தனக்குத்தானே திருப்தி ஆகிறார்கள், தன்னை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். படைத்தவரை, அழைத்தவரை, அபிஷேகம் பண்ணினவரை, மீட்பு தந்தவரை, ரட்சிப்பு தந்தவரை அவர்கள் திருப்திப்படுத்துவதே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய திருப்திக்காக நான் ஊழியம் அல்ல, என்னை படைத்தவருடைய திருப்தி. என்னுடைய திருப்திப்படுத்த என்னுடைய பிரசங்கம் அல்ல, கர்த்தரை திருப்திப்படுத்த என்னுடைய பிரசங்கம். என்ன சொல்லுகின்ற வார்த்தை எம்டி வைன், அது பலனில்லாத ஒன்று. பாருங்கள், அந்த எதுமானுக்கு எவ்வளவு பெரிய துக்கம். விதைத்தவர், நீர்ப்பாய்ச்சினவர், வேலையடைத்தவர், அதை விளையச் செய்தவருக்கு எவ்வளவு பெரிய துக்கம். என் அன்புடைய பிள்ளையே, உன் ஊழியருக்கு மகிழ்ச்சி உள்ளவனாயிரு, உன் போறவருக்கு நீ மகிழ்ச்சி உள்ளவனாயிரு, உன்னை படைத்தவருக்கு நீ மகிழ்ச்சி உள்ளவனாயிரு. Don't be an empty wine. பலனற்ற ஒரு செடியாய் அல்ல, பலன் கொடுக்கிற செடியாய். ஒருவேளை இன்றைக்கு நீ பலன் கொடுக்கும் போது முதல் வயதிலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அந்த வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, தனக்குத்தானே. அதனுடைய கருத்து என்னவென்றால் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு சுய திருப்தி. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், ஜெபம் பண்றேன். யார் தவறு செய்ய எல்லாருமே அதற்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள். எல்லாருமே நான் ஊழியம் தான் பண்றேன். அந்த ஊழியம் தேவனுக்கு ஏற்ற ஊழியமா? தேவன் அங்கீகரிக்கிற ஊழியமா? சற்று யோசித்து பாருங்கள். தேவன் அங்கீகரிக்காத ஊழியம் அது பயனில்லாத ஊழியம். என்னுடைய 6வது குறிப்பு யூஸ்லெஸ், அதாவது ஃப்ரூட்லெஸ், கனியற்ற வாழ்க்கை. அதுதான் பின்மாற்றத்திற்கு காரணம். 7வது குறிப்பு, அன்பான கற்ற பிள்ளைகளை, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது வீண் பர்சியூ. தமிழ் சொல்லுகிறேன் 12:1 எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொள்ளுகிறார்கள், மேய்கிறார்கள். உண்மைதான், ஆனால் அர்த்தம் இல்லாதது. தமிழ் வாசிக்கிறேன், அவர்கள் கொண்ட காற்றை பின்தொடர்கிறார்கள், நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி, அதாவது அசிரியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான், எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகிறான். இங்க முயற்சி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதில் அர்த்தம் இல்லை. ஒருவரை வாசிக்கிறேன், அவன் காற்றை மேய்ந்து கொள்ளுகிறான். வெயின். அடுத்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான், நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிறான். அவனுடைய தொடர்புகள் எல்லாமே அசிரியரோடும், அதாவது எகிப்தியரோடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஆங்கிலத்துல ஓடுகிறார்கள், அர்த்தமில்லாத ஓட்டம், காலை முதல் மாலை வரை. என்னை யாரை கேட்டாலும் சொல்றாங்க, மாடு போல உழைக்கிறேன், ஓடு போல தேய்கிறேன். இஸ் இட் எனி ரீசன் ஃபார் தட்? இந்த வார்த்தை தயவுசெய்து பாருங்கள், காற்றை மேய்ந்து, அது என்ன அர்த்தம் இருக்குது? அடுத்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறாள், அது அர்த்தம் இருக்குதா? எதை பின்தொடர வேண்டுமோ பின்தொடர்வதில்லை, எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றுவதில்லை, யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவரை கனம் பண்ணுவதில்லை. அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவருடைய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முடிவு என்னவென்றால், அவருடைய உறவுகள் எல்லாம், அவருடைய தொடர்புகள் எல்லாம் அசிரியரோடும் எகிப்திற்கு எண்ணெயை கொண்டு போகிறார்கள்.
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்திற்கும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தொலைக்காட்சிக்கும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்தின் காரியங்களுக்கும். ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்னவென்றால் வீணாய் வேண்டாம். அடுத்த ஒரு வாச்சல் விரும்புகிறேன். அடுத்த ஒரு அதாவது அற்பமான நிறைவு. வாசிக்கிறேன், கேளுங்கள். 12:8 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 12:8 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இப்ராஹிம், நான் ஐஸ்வரனானேன், என் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடினேன், எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்திலே கண்டுபிடிக்கப்படுவது என்று அவன் சொல்லுகிறான். நீங்கள் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் ஐஸ்வர்யவானானேன், என் பொருளை சம்பாதித்தேன், பிரயாசப்பட்டேன், தேடினேன், என்னிடத்துல ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட முடியாது. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்க, அற்பமான ஒரு நிறைவு, சுய திருப்தி. புரிய நினைக்காத வசனம். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயாசப்பட்டேன், தேடினேன், ஐஸ்வர்யவானானேன். அதாவது என்னிடத்துல ஒன்று கண்டுபிடிக்கப்பட முடியாது. இதைத்தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பிரயோகிக்கப்படத்தக்கவனுமாயிருக்கிறாய், தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாயிருக்கிறதை நீ அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பளம் பண்ணுவதென்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் நீ சொல்லுகிறதுனாலே. இங்கே ஓசியா இப்படிதான் சொல்லப்படுகிறது. நான் சம்பாத்தியம் பண்ணுகிறேன், ஐஸ்வர்யா இருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்றைக்கு அந்த அற்பமான நிறைவு, சுய திருப்தி வருகிறதோ அன்றைக்கு உனக்கு வீழ்ச்சி உண்டு. எனவே தான் ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிகரிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி என்பதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பாதனம் பண்ணுகிறேன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியினாலே. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், டோன்ட் பி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். இந்த சுய நிறைவு வேண்டாம். ஒரு நாலு தேவசம் முதல்ல கேளுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கை முக்கிய பிரியமா, என் ஜீவன் முக்கிய பிரியமா? சரி, யோசித்து பாருங்கள். திரும்ப நினைப்பட்டு விரும்புகிறேன் அந்த 8 குறிப்புகளையும். முதல் குறிப்பு, பின்மாற்றத்தின் முதல் காரணம் தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே ஒரு விரிசல். இரண்டாவது காரணம், விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பதில்லை. மூன்றாவது, அன்பானவர்களே, அந்த முதுமையின் கோளாறு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான்காவது, அறிவில்லாத வாழ்க்கை, ஃபூலிஷ்னஸ். ஐந்தாவது குறிப்பு, இங்க சொல்லப்பட்ட வார்த்தை மாய்மாலம். ஆறாவது குறிப்பு, கனியற்ற வாழ்க்கை. ஏழாவது குறிப்பு, வெயின் பிரஷர், வெயின் பர்சியூ, சும்மாவே போறது, அர்த்தமே இல்லை, ஒரு திருப்தி. நான் கூட சபைக்கு போறேன், நான் கூட வேதம் வாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், இல்லை. கடைசி குறிப்பு, அன்பானவர்களே, அந்த அற்பமான ஒரு நிறைவு வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், எல்லாம் சொல்லுகிறார் உண்மை, ஆனால் நீ குறைவுள்ளவன், துர்பாக்கியம் உள்ளவன், நிர்வாணி. தேவன் இது சொல்லுகிறார் உண்மை, நான் சொல்வது உண்மை அல்ல, தேவன் சொல்வதுதான் உண்மை. இன்னைக்கு பெருமளங்களிலே நம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதில்லை. Trust the Lord. என்னுடைய வார்த்தையை நம்புங்க. வாழிலே அந்த கனவில்லாத வாழ்க்கை, நிறைவில்லாத வாழ்க்கை, உங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கை, விக்கிரக ஆராய்ந்த வாழ்க்கை, இது வேண்டாம். ஆராய்ந்து பாருங்கள். தேவன் விரும்புகிற வாழ்க்கை. நீங்கள் மதியற்றவர்களாய் அல்ல, திருவள்ளுவர் சொல்லுகிறவர்கள் மதியற்றவர்களாய் அல்ல, மதியுள்ளவர்களாய். நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். தேவன் தாமே உதவி செய்வாராக. உங்களுக்கு அதிலிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்ராஹிம், இஸ்ரவேலே நீ அறிவில்லாதிருக்கிறாய், இப்ராஹிமே நீ சோரம் போனாய், திருப்பி போடப்படாத அப்பமாய் அல்ல ஆண்டவரே, உள்ளும் புறம் சுத்திகரிக்கப்பட்ட மக்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, வெறும் காற்றை நெய்வதல்ல, உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும். பலனற்ற திராட்சை செடியாய் அல்ல, பலன் கொடுக்கிற திராட்சை செடியாய், தேவனுக்கு, திருச்சபைக்கு, ஊழியருக்கு, பரலோகத்துக்கு பலன் கொடுக்கிற ஒரு மனிதர்களாய் எங்களை மாற்றும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம்.
உடைய நாமம் மையப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் Lord restore the life, புதுப்பிப்பீராக, வாழ்க்கையில மாற்றங்களை தாங்க, restore them and refresh them, மாற்றங்களை உண்டு பண்ணி தாரும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். வேதம் சொல்கிறது, அவரிடத்துல திரும்பி வாருங்கள், ரிட்டர்ன், you will restore your life. திரும்பி வாருங்கள், உடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்றுவார். இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகளுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே ஆனால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், அடுத்தவருக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல்
stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.